கடந்த ஆண்டு பொறியியல் மாணவர்களுக்காக இணையதளம் மூலமாக மாணவருடைய பதிவு மற்றும் அவர்கள் தேர்வு செய்யக்கூடிய கல்லூரிகள், தேர்வு செய்யக்கூடிய நிலைகளை கடந்த ஆண்டு முதல் தொடங்கப்பட்டது. அதனுடைய தொடர்ச்சியாக மாண்புமிகு தமிழகத்துடைய முதலமைச்சர் அண்ணன் எடப்பாடி அவருடைய நல் ஆலோசனைப்படி தமிழ்நாடு பொறியியல் சேர்க்கை 2019க்காக கடந்த 2/5/2019 அன்று விண்ணப்பங்கள் பதிவு செய்ய ஆரம்பிக்கப்பட்டு 31/5/2019 வரை நடைபெற்று நிறைவு பெற்றதில் 1,33,116 மாணாக்கர்கள் இன்றைக்கு பொறியியல் சேர்க்கைக்காக பதிவு செய்திருக்கிறார்கள். அந்த பதிவு சேர்க்கை நடைபெற்ற பிறகு ரேண்டம் எண்ணானது வெளியிடப்பட்டது. ரேண்டம் எண் வெளியிடத்தை தொடர்ந்து 7/6/2019 முதல் 12/6/2019 வரை 6 நாட்களுக்கு அந்த மாணாக்கர்களுடைய சான்றிதழை சரிபார்ப்பதற்காக தமிழகம் முழுவதும் 46 சேவை மையங்கள் தொடங்கப்பட்டு அந்த சேவை மையங்களிலே எந்தெந்த மாணாக்கர்கள் தங்களுடைய சான்றிதழை சரிபார்ப்பதற்காக எந்த நேரத்தில் எந்த தேதியில் அவர்கள் அந்த சேவை மையத்திற்கு வர வேண்டும் என்பதை அவர்கள் பதிவு செய்த போதுவே அவர்கள் எந்த கைபேசி எண் கொடுத்தார்களோ, மின்னஞ்சல் முகவரி கொடுத்தார்களோ அது அவர்களுக்கு தெரிவிக்கப்பட்ட நம்பர் இரண்டுமே 22-35-10-14, இன்னொன்று 22-35-10-15. ஆக இந்த இந்த தொலைபேசி எண்களை நீங்கள் பயன்படுத்தினீர்கள் என்றால் உங்களுக்கு இன்றைக்கு சான்றிதழை சரிபார்ப்பதற்குண்டான தகவல் கிடைக்கவில்லை என்று நீங்கள் கவலைப்பட வேண்டாம். எந்த சேவை மையத்தில் நீங்கள் சென்று சான்றிதழை சரிபார்த்துக் கொள்ள வேண்டும் என்று அவர்களிடம் சொல்கிறீர்களோ அந்த சேவை மையத்திற்கு செல்கின்ற வகையிலே அரசானது உங்களுக்கு உதவி புரிவதற்காக தான் இந்த செய்தியை நான் இந்த நேரத்திலே உங்களுக்கு சுட்டி காட்டுகின்றேன். அந்த வகையில் பார்த்தோம் என்றால் 2 தொலைபேசியின் மூலமாக இதுவரை மாணாக்கர்கள் பயன்படுத்திய வகையிலே நேரில் வந்து அங்கே விசாரித்தவர்கள் 1957 பேர், போனின் மூலமாக தொடர்பு கொண்டு சந்தேகங்களை கேட்டவர்கள் 5010 பேர், மொத்தம் 6967 பேருக்கு அவர்களுடைய சந்தேகத்தை பூர்த்தி செய்யப்பட்டிருக்கிறது. அதற்கு அடுத்த கட்டமாக இமெயில் மூலமாக தங்களுடைய சந்தேகங்களை கேட்டவர்கள் 22,321 பேர். ஆக அந்த 22,321 பேர்களும் கேட்டவற்றுக்கு பதில் அளிக்கப்பட்டிருக்கிறது. ஆக மாணாக்கர்களுக்கு சேவை செய்கின்ற நோக்கத்தோடு தான் அரசு இன்றைக்கு செயல்பட்டுக் கொண்டிருக்கிறது என்பதை இந்த நேரத்திலே உங்களுக்கு சுட்டிக்காட்டி, நீங்கள் யார் தங்களுடைய கைபேசி எண்ணுக்கோ தகவல் வரவில்லை என்றாலும் இந்த தொலைபேசி எண்ணிலே பேசி எந்த சேவை மையத்திற்கு நீங்கள் சென்று சான்றிதழை சரிபார்த்துக் கொள்ள வேண்டும் என்று எண்ணுகிறீர்களோ அந்த சேவை மையத்தை நீங்கள் சொல்லீர்கள் என்றால் உங்களுக்கு அந்த சேவை மையத்திலே சென்று சான்றிதழை சரிபார்த்துக் கொள்கின்ற வகையிலே அரசானது உறுதுணையாக இருந்து அந்த தகவலை அந்த சேவை மையத்திற்கு சொல்லும் என்பதை உங்களுக்கு இந்த நேரத்திலே சுட்டிக்காட்டிக் கொள்ள கடமைப்பட்டிருக்கின்றேன்.